ஆபிரகாம், வணக்கம். அமெரிக்கா சேர்ந்து ஈரானை தாக்கி வரக்கூடிய நிலையில் ஈரானுடைய பதிலடியும் மிக தீவிரமாக இருந்து வருகிறது. இதற்கு பல்வேறு நாடுகள், குறிப்பாக அமெரிக்காவின் நட்பு நாடுகள் என்று சொல்லக்கூடிய நாடுகள் கூட ட்ரம்புக்கு ஆதரவாக இல்லை என்பது பல நிகழ்வுகள் மூலமாக தெரிய வந்திருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக உள்நாட்டுக்குள்ளேயே அதுவும் மிக முக்கியமான அதிகாரி ஒருவர் இந்த போருக்கு எதிர்ப்பு தெரிவித்து, ட்ரம்பின் நிலைப்பாட்டுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார் என்பதுதான் மிக முக்கியமான நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. அப்படி என்றால் ட்ரம்புக்கு எதிர்ப்பு நிலை என்பது உலக அளவில் மட்டுமல்லாமல் தன்னுடைய சொந்த நாட்டுக்குள்ளேயே அதிகரித்து வருகிறது என்பதுதான் இதன் மூலமாக தெரிய வருகிறது. அமெரிக்காவுடைய நேஷனல் சென்டர் டெரரிசம், அமெரிக்காவுடைய நேஷனல் கவுண்டர் டெரரிசம் சென்டர், இதனுடைய இயக்குனர் தன்னுடைய பதவி ராஜினாமா செய்திருக்கிறார். அமெரிக்காவினுடைய தேசிய பயங்கரவாத எதிர்ப்பு மையத்தினுடைய தலைவர் ஜோசப் கென்னட் என்பவர் தான் தன்னுடைய ராஜினாமாவும் அதற்கான காரணத்தையும் அவர் விளக்கமாக தெரிவித்திருக்கிறார். அதில் ஈரானுக்கு எதிரான அமெரிக்க இஸ்ரேல் போர் காரணமாக தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்வதாக தெரிவித்திருக்கிறார். ஈரான் அமெரிக்காவுக்கு எந்த உடனடி அச்சுறுத்தலையும் ஏற்படுத்தவில்லை. ஈரானை பொறுத்தவரை அமெரிக்காவுக்கு எந்த அச்சுறுத்தலும் ஏற்படுத்தவில்லை. அமெரிக்காவை அச்சுறுத்த வேண்டும் என்ற எண்ணமும் ஈரானுக்கு கிடையாது என்ற ஒரு தகவலையும் அவர் குறிப்பிட்டு தெரிவித்திருக்கிறார். இருந்தாலும் இஸ்ரேலிய அழுத்தமே ட்ரம்பை போருக்கு தொடர்ந்து தூண்டியது என்றும் கென்னட் அந்த ராஜினாமா கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது தனிப்பட்ட முறையில் ஈரானுக்கு அமெரிக்காவும் பிரச்சனை கிடையாது, இஸ்ரேல் அழுத்தம் தான் அமெரிக்கா போருக்கு தூண்டியது என்று குறிப்பிட்டிருக்கிறார். ட்ரம்ப் நிர்வாகத்தின் ஈரான் மீதான போரை தன்னால் மனசாட்சியுடன் ஆதரிக்க முடியாது என்று கென்னட் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். ஈரான் போர் காரணமாக பதவி விலகிய முதல் முக்கிய ட்ரம்ப் நிர்வாக அதிகாரி இவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இது மிகப்பெரிய தாக்கத்தையும் மிகப்பெரிய தொடக்கத்தையும் உண்டாக்கி இருப்பதாகவே பார்க்கப்படுகிறது. ஈரானில் நடந்துவிடக்கூடிய போரை என்னால் மனசாட்சி உறுத்தாமல் ஆதரிக்க முடியாது என்றும், ஈரான் நமது நாட்டிற்கு எந்த உடனடி அச்சுறுத்தலையும் ஏற்படுத்தவில்லை, அதோடு இஸ்ரேல் மற்றும் அதனுடைய சக்தி வாய்ந்த அமெரிக்க ஆதரவு குழுவின் அழுத்தத்தின் காரணமாகவே அமெரிக்கா இந்த போரை தொடங்கி இருக்கிறது என்றும் இதன் மூலமாக தெளிவாக தெரிகிறது என்றும் கென்னட் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் அந்த கடிதத்தில் மத்திய கிழக்கில் நடக்கக்கூடிய போர்கள் அமெரிக்காவின் உயிர்களை பறித்து நாட்டின் செல்வத்தை சுரண்டுகின்றன என்பது 2025, அதாவது கடந்த ஆண்டு ஜூன் மாதத்துக்குள்ளாகவே ட்ரம்புக்கு தெரிந்திருக்கிறது. ஏற்கனவே அவர்கள் ஈரானை ஒருமுறை தாக்கிய போதே அது அமெரிக்காவின் செல்வத்தையும் உயிர்களையும் பறிக்கின்றது என்பது ட்ரம்புக்கு தெரிந்திருந்தது என்று குறிப்பிட்டிருக்கூடிய கென்னட், மூத்த இஸ்ரேலிய அதிகாரிகளும் அமெரிக்க ஊடகங்களுடைய செல்வாக்குமிக்க உறுப்பினர்களும் ஒரு தவறான தகவல் பிரச்சாரத்தின் மூலமாக ஈரானுடன் போரை தூண்டும் ஒரு திட்டமிட்ட முயற்சியில் போருக்கு ஆதரவான சொல்லாடல்களை ஊக்குவித்தனர் என்றும் அந்த கென்னட் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். இந்நிலையில்தான் இந்த நிகழ்வை பொறுத்தவரையில் ஈரான் அமெரிக்காவுக்கு உடனடியாக பெரிய அளவிலான அச்சுறுத்தல் கொண்ட நாடும் கிடையாது என்றும், ஜனாதிபதி இஸ்லாமிய குடியரசை தாக்க வேண்டும் என்றும், வெற்றி விரைவாகவும் தெளிவாகவும் கிடைக்கும் என்றும் ஜனாதிபதி நம்ப வைத்ததற்காக ஒரு எதிரொலி அறை பயன்படுத்தப்பட்டது என்று திட்டவட்டமாக கூறியிருக்கிறார். தற்போதைய இந்த மோதலுக்கும் 2003 ஈராக் போருக்கும் இடையே ஒப்புகளை சுட்டிக்காட்டிய கென்னட் இதில் ஒரு தொடர் ஏமாற்று வேலைகள் நடப்பதாக குற்றம் சாட்டியிருக்கிறார். அதாவது இஸ்ரேலிய அதிகாரிகள் அமெரிக்காவை பேரழிவு ஏற்படுத்திய ஈராக் போருக்குள் இழுப்பதற்காக ஒரு தவறான தகவல் பிரச்சாரத்தை பயன்படுத்தியதாகவும், இப்போது ஈரானுடன் போரை தூண்டுவதற்கு அதே தந்திரங்களை பயன்படுத்துவதாகவும் அந்த ஈராக் போரை குறிப்பிட்டு ஈரானுடன் போரையும் ஈராக் போரை ஒப்பிட்டு பேசியிருக்கிறார். முழுக்க தந்திரங்களை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. போரை ஆதரிக்கக்கூடிய தன்னுடைய முடிவை மறுபரிசீலனை செய்யுமாறு ட்ரம்பை வலியுறுத்தினார். மேலும் அவர் அமெரிக்காவுக்கு ஒரு புதிய பாதையும் வகுக்க முடியும் அல்லது நாட்டை மேலும் குழப்பத்தில் தள்ள முடியும் என்று கூறினார் என்று ட்ரம்ப் தெரிவித்ததாக குறிப்பிட்டிருக்கிறார். இதனுடைய தொடர்ச்சியாக தான் ஈரானுக்கு எதிரான போரில் அமெரிக்கா ஈடுபடுவது என்பது தன்னுடைய மனசாட்சி விரோதமாக இருக்கின்றது, அதை தன்னால் ஆதரிக்க முடியாது என்று கூறி அவர் தன்னுடைய பதவி ராஜினாமா செய்திருப்பது என்பது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக தான் பார்க்கப்படுகிறது. அமெரிக்காவுடைய தேசிய பயங்கரவாத எதிர்ப்பு மையத்தினுடைய இயக்குனர் ஜோசப் கென்னட் அந்த கடிதத்தில் குறிப்பிட்ட நிகழ்வுகள் அனைத்துமே திட்டமிட்டு இது அமெரிக்கா இந்த போரை தொடங்கி இருக்கிறது, நடத்திருக்கிறது என்பதுதான் குறிப்பிட்டிருக்கிறார். ஏற்கனவே நாம் தெரிவித்திருந்தோம், அமெரிக்காவுடைய உளவு பிரிவு ட்ரம்ப் ஏற்கனவே போருக்கு முன்பாக எச்சரித்திருந்தது, இந்த போர் தொடங்கினால் பிராந்திய அளவில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டாம் என்று. அதன் அடிப்படையில் இந்த போர் மீண்டும் தொடங்கப்பட்டிருப்பது. உலக அளவில் எதிர்ப்புகள், அமெரிக்காவின் நட்பு நாடுகள் மத்தியிலும் எதிர்ப்புகள், அதைத் தொடர்ந்து அமெரிக்காவின் உயர் அதிகாரி ராஜினாமா செய்திருப்பது என்பது ட்ரம்புக்கு நெருக்கடி அதிகரித்திருப்பதை காட்டுகிறது. ஆபிரகாம், தகவலுக்கு நன்றி பிரவீன் குமார்.